ஃபங்க்ஷன்லயும் வாசல்ல நிப்பாருமா, சிஸ்டர் பத்திரமாவா, குழந்தையாமா குத்திக்கிட்டு வந்து அந்த பக்கம் போய் நில்லுமா, அவருக்கு தண்ணி கொடுங்க, இவருக்கு நிழல் கொடுங்கன்னு அந்த வெள்ளை சட்டை கருப்பா மாறுற வரைக்கும் 4 மணி நேரம் ஓடி 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 கடைசியில பின்னாடி வந்து நிக்கக்கூடிய வாழும் தியாகினா என் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒருவர் தான். அரசியல் வரலாற்றிலே யாரும் கிடையாது. நம்ம ஆனந்த பசங்க ஊரடிச்சு உலையில போடுற திமுக கிடையாது, தாவேகா. நெஞ்ச நிமித்தி சொல்லு. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். நேரம் நிறைய எடுத்துக்க விரும்பல. டி நகரில் நிற்பது எங்க அண்ணா ஆனந்த் இல்ல, டி நகரில் நிற்பது தளபதி. 1000 ஆண்டு நீங்கள் தவம் இருந்தால்தான் இப்படி ஒரு தலைவன், மக்களுக்கு ஒரு வரம் போல கிடைக்கக்கூடிய ஒரு தலைவன் கிடைப்பார். கூடவே ஆண்டவன் அருள் அதிகமாக இருந்தால்தான் அந்த தலைவனுக்கு, அந்த தளபதிக்கு இப்படி ஒரு தளபதி கிடைப்பார். தளபதி அண்ணன் ஆனந்த் அவர்களை வணங்கி ஒரு சின்ன பகுதியை கொடுத்தால் கூட பளிங்கு கல்லை போல மாற்றி காட்டுகிற மனிதரின் பெயர் ஆனந்த். டி நகர்னு தொகுதியே கொடுத்திருக்கீங்க, இதை கோயிலாக மாற்றி காட்ட போகிறார்கள் அண்ணன் ஆனந்த். ஓடோடி 2 பைக்கு மாறி நான் வந்து பார்த்தேன். வர வழியில சிந்தனை, டி நகர் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, டிராபிக், வார நாள் கூட்டம் இருக்குமா? வந்து பார்த்த கூட்டம் இல்ல, ஒரு கடலே நிக்குது. அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, ஆனந்த் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா? எங்களுடைய முழு நேர வேலைய இந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி பாக்குறது தான். அவரு கூப்பிட்டு தெளிவா இப்படி இப்படி செய்யுங்க, அப்படி இப்படி செய்யுங்க பாரு. ஒரு பதட்டத்துல நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருவோம். திட்டினா கூடங்க ஒரு 5 நிமிஷம் தான் திட்டு வாங்கிட்டு வெளியில நாங்க அமைதியா இருப்போம். திட்டிய மனசு தாங்காமல அவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. கூட்டு வாங்கன்னு சொல்லி கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்தி சில நாட்களோ சில மாதங்களோ கழித்து அதே மனிதனுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது அத்தனை பேர் மத்தியில் எழுந்து நின்று, சார் உண்மையா உழைச்சான் சார், அவனுக்கு தான் பதவின்னு உழைத்தவர்களுக்கு பதவி வாங்கி தரக்கூடிய மனிதன். அப்படி ஒரு மனிதர் இல்லைன்னா இந்த மேடையில் இருக்கிற யாருமே இல்லை, நான் உட்பட. சாதாரண பேச்சாளனாக இருந்த ராஜமோகனை அடையாளம் கண்டு நம்ம டி நகர் வேட்பாளரான ஆனந்த் என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக்கி, நிர்வாக குழு உறுப்பினராக்கி, தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கி, துணை பொது செயலாளராக்கி, இன்னைக்கு என்ன ஒரு தொகுதிக்கு வேட்பாளரும் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், தலைவரும் பொதுச் செயலாளரும் நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் வேற யாருங்க செய்வா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பெரிய கட்சி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 200 சொச்சம் கட்சியில் பெருமையோடு இந்த மேடையில் நெஞ்சு நிமித்தி சொல்றேன், எங்க அண்ணா அப்புடான மாதிரி மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளராக வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். நேத்தைக்கு அண்ணன் சொன்னார்னு என் பரப்புரையை முடிச்சு கடைசி 10 நிமிஷம் ராயபுரம் போனேன். அங்க எங்க அண்ணன் தாமண்ண தங்கி சொல்லுவார், நான் ஒரு சாதாரண ஆட்டோக்கார சார் அப்படிம்பார். நான் சொல்லுவானே, நீ என்ன தங்கி சொல்ற? நம்ம ஆனந்த பசங்க ஊரடிச்சு உலையில போடுற திமுக கிடையாது, தாவேகா. நெஞ்ச நிமித்தி சொல்லு. ஆட்டோல ஒரு 500 ரூபா இருந்தா கூட கொண்டு போய் போலீஸ் கொடுத்து யாரதோ ஒப்படைச்சிருக்கன்னு சொல்லக்கூடியவங்க உழைப்பாளிகள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏழைப்பாளைங்க. இவங்களை அடையாளம் கண்டது யார்? தளபதி என்ற அந்த ஒரு மாமனிதன் கிட்ட கொண்டு போய் நிறுத்தியது யார்? உண்மையா சொல்றேங்க, டி நகருக்கு கிடைத்திருப்பவர் வேட்பாளர் அல்லமா, உங்க வீட்டுடைய காப்பாளர் கிடைச்சிருக்காருமா. கெட்டியமா பிடிச்சு விட்டுறாதீங்க. அப்படி அவர் காலையில டி நகர்ல இந்த மனிதர் நடைபயணம் போறாரு. நடைபயணம் கூட கிடையாது, நடைபயிற்சி, வாக்கிங் போனாரு. 4 மில்லியன் பேர் பார்த்திருக்கிறார். என்ன இவர் வாக்கிங் போறாரு? அந்த 4 மில்லியன் பேர்ல நிறைய கட்சியை சாதவங்க சேர்ந்து பாக்குறாங்க. என்ன தெரியுமா ஆச்சரியம்? வாக்கிங் போகும்போது இவரு சிரிச்சா பரவாயில்ல, எதிரில் வர்றவங்களாம் அண்ணே நாம தான் டிவிக்கே. திருப்பதியில் பிறந்த ஒருவனுக்கு அந்த திருமலை இருக்கு பாருங்க, அது மேல ஏறி போய் வெங்கடாச்சலபதியை சேவிக்கும் போது பெருமாள் மட்டுமல்ல, அந்த பெருமாள் இருக்கிற திருமலையே சாமி தான் கையெடுத்து கும்புற மாதிரி தலைவர் கூடவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த
தொண்டன் அல்ல, பக்தன் இந்த மனிதர் என் ஆனந்த். கெட்டியமா பிடிச்சுக்கங்க. நான் எழுதி தரேன். இது வரைக்கும் இருந்தவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா வர மாட்டாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்துங்க. உங்க வீட்டு பையங்க, உங்க வீட்டு ஆளுங்க, உங்க சகோதரனுங்க. ஒரு 100 பேரை கொண்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்துங்க. 100 பேரும் வணக்க வைங்க. அல்ல சொல்லுவாரு, இந்த 92 ஓட்டு நமக்கு வந்துடும். 4 பேர் சரியா சிரிக்கல, என்ன விவரம்? ராஜ்மோகன் போய் பாருங்க. அவன் பார்த்து சொல்ல, இல்லைண்ணா அவங்க இது மாதிரி ரேஷன் கார்டு கேட்டாங்க, 2 வாட்டி கேட்டாங்க, சோர்வா இருக்கிறாங்க. உடனே எல்லா ஏற்பாடும் செஞ்சு அந்த ரேஷன் கார்டை வாங்கி இவரே நேர்ல போய் சிஸ்டர் இந்தாங்க சிஸ்டர்னு ஒரு உடன்பிறவாத சகோதரனாக சேவை செய்யக்கூடிய மனிதர் என் ஆனந்த். நல்ல காலம் பிறந்துருச்சு. எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளோ வேலைக்கு நடுவில் 4 வாட்டி இங்க தொகுதிக்கு ஓடி வந்துருவேன். அவங்களே கூப்பிடலனாலும் ஓடி வந்து இங்க இருக்கிற டீம் கிட்ட கேட்பேன், என்னப்பா இன்னைக்கு யார் வந்தா, யார் அனுப்பணும்? அன்னைக்கு இதே வண்டியில ஏறி ஊர் ஊரா மைக்க பிடிச்சிட்டு நானும் என்னுடைய தம்பி லயலாமணியும் பேசிக்கிட்டே போறோம். எதிரில் வந்த 1000 பேருனா நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியல, இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அதுல 1000 பேரும் அந்த வாகனத்துல உங்க முகத்தையும் தலைவர் முகத்தையும் பார்த்த உடனே துள்ளி குதிச்சு சாமி வருது, தேர் வருதுன்னு கையெடுத்து கும்பிட்டு நல்ல காலம் பிறந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இனிமே டி நகர்னா இஎம்ஐன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மாமா சுலபமா நம்ம தவணை கட்டலாம், இஎம்ஐ கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேரை பாருங்க. இனிமே டி நகர்னா இந்த டிவிகேவினுடைய பேஸா இருக்கக்கூடிய விஎம்ஐயே எங்க டி நகர்ல தான் பேருக்க போகுது. தலைமை செயலக கோட்டை, செஞ்சாஜி கோட்டை, அங்கெல்லாம் டி நகர்ல பிரச்சனைனா அலறுவாங்க. டி நகர்ல தண்ணி நின்னா தட்டி கேட்க ஒரு ஆள் வந்துட்டாரு. டி நகர்ல ஒரு கோயில்ல ஒரு பிரச்சனையா உள்ள புகுந்து சரி பண்றதுக்கு ஒரு உண்மையான மனிதர் வந்துட்டாரு. உழைப்பாளிங்க யாருக்குங்க கிடைப்பாங்க இப்படி ஒரு உழைப்பாளி? இதே மாதிரி ஒரு மேடையில நாங்களா இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருது, துயரமான செய்தி. நாங்களாம் பதறோம், அண்ணன்ட்ட சொல்லிட்டோம், போகல. அவரை தாய் போல வளர்த்தவங்க, அவங்க சகோதரி காலமாயிட்டாங்க, பதறிட்டோம். ஆனா அவர் போகல. முழு நிகழ்ச்சியும் முடித்து வந்திருந்தவங்களுக்கு உணவு பரிமாறி லேடிஸ் பெண்களை முதல்ல வழி அனுப்பி வைத்து விட்டு பின்பு அவசர அவசரமாக கிளம்பி தன்னை வளர்த்த தாயை போன்ற தனது தமக்கையை பார்க்க போனாரு. அவர் குடும்பம் எதுவும் இல்லைங்க, இதுதான் அவர் குடும்பம். நீங்க தான் அவர் குடும்பம். அவர் சிந்திய கண்ணீர், சிந்திய வியர்வை பலன் தரப்போது. 5 நாள் தாமா இருக்கு, 5 நாள் தாமா இருக்கு. உங்க பாதம் பிடித்து கேட்கிறம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படி ஒரு மனிதரை தவற விட்டீங்கன்னா நம்ம வீடு வளராதுமா. மா உன் கையில குழந்தையெல்லாம் கொண்டு வந்திருக்கம்மா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் வாசல்ல நிப்பாருமா, சிஸ்டர் பத்திரமா வா, குழந்தையம்மா குத்திக்கிட்டு வந்து அந்த பக்கம் போய் நில்லுமா, அவருக்கு தண்ணி கொடுங்க, இவருக்கு நிழல் கொடுங்கன்னு அந்த வெள்ளை சட்டை கருப்பா மாறுற வரைக்கும் 4 மணி நேரம் ஓடி 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 கடைசியில பின்னாடி வந்து நிக்கக்கூடிய வாழும் தியாகினா என் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒருவர் தான். அரசியல் வரலாற்றிலே யாரும் கிடையாது. என்ன பண்ணிட்டோம் இருக்கு? நாங்க என்ன பண்ணோம்? தொல்லை மட்டும் தான் கொடுத்தோம். ஆனா அவர் எதற்காக நிற்கிறார்? 28 ஆண்டு காலம் இந்த பொதுச் சேவையில் ஏன் நிற்கிறார் தெரியுமா? தர்மத்தாயின் தவ புதல்வர் தங்க தளபதி தலைவர் முதலமைச்சர் ஆகணும். நீங்க யார வேணா போய் கேளுங்க, என்ன வேணும் சார்? கார் வேணும், பணம் வேணும், பங்களா வேணும். நடுராத்திரி ஒரு எழுப்பி கேளுங்க, என்ன வேணும்? தளபதி முதலமைச்சர் ஆகணும்பா, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. இப்படி ஒரு மனிதரை நீங்க பார்க்கவே முடியாதுமா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் ஆளாக்கி விட்டவங்க, வளர்த்து விட்டவங்கம்மா. குடிசையில இருந்தவங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறோம், ஓட்டு வீட்டில் இருந்தவங்க இன்னைக்கு வேட்பாளராக இருக்கிறோம். இதே தொகுதியில சர்வமத மக்களும் ஒன்னா வாழ்றோமே. இந்த தொகுதிக்கு இதுவரை வந்த வேட்பாளர்களையே ஆக சிறந்த வேட்பாளர், முதலமைச்சர்கிட்டயே பேசக்கூடிய வேட்பாளர், தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே உதயசூரியன் சின்னத்தை ஏற்கனவே தோற்கடித்த, ஏற்கனவே எம்எல்ஏவாக வென்ற வேட்பாளர். இப்படி ஒரு வேட்பாளர் டி நகருக்கு எங்க தலைவர் கொடுத்திருக்காரு. ஒண்ணும் இல்ல, நான் இறங்கி அங்க இருந்து பார்த்தேன், இந்த மேடையில் அந்த போட்டோவை பார்த்தேன். நேற்றைய தினம் அந்த வாகனத்துல மேலே ஏறி தளபதி பொதுச் செயலர் ஆனந்தனை தயங்கி தயங்கி நின்னாரு. எல்லாரும் ஏத்தி விட்டு அவர் ஏன் இப்படி மாதிரி அப்படி நின்றுவாரு. நீ வானா அப்படின்னு அவர் கைய பிடிச்சு தூக்கி நிறுத்துறாரு.
நேற்று டி நகர்ல நிறுத்தினாரு. நீங்க இன்னும் 5 நாள்ல செஞ்சாஜ் கோட்டையில இந்த போட்டோவை மறுபடியும் நம்ம பழிக்க வைக்கணும். உங்க வீட்டுல தண்ணி பிரச்சனையா அவர் பாத்துக்குவாரு, இந்த சாலை பிரச்சனையா பாத்துக்குவாரு. எனக்கு எப்படி தெரியுமா, ஆல்ரெடி அவர் டீமை போட்டாரு. ஒரு மருத்துவ உதவியா தனி டீம் வச்சிருக்காரு. ஒருத்தங்களுக்கு ரத்த தானம் தேவையா, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் 1 மணி நேரம் வேணும், எங்களுக்கு ஒரே ஒரு போன் கால் அவர்கிட்ட இருந்து போனா கன்னியாகுமரியில கேரளாக்கே ரத்த தானம் பண்ணக்கூடிய பசங்க இங்க இருக்கிறாங்க. பாத்துக்குங்க. வெறும் அரசியலுக்காக வரல, அதிகாரத்துக்காக வரல, எம்எல்ஏ பதவிக்காக வரல. ஐயோ என் தெய்வம் எம்எல்ஏ பதவி தூக்கி போட்டு வந்த மனுஷமா உங்களுக்காக வந்தாருமா. நான் கேட்டிருக்கேன், எத்தனையோ நாள் விடிய விடிய வேலை செய்யும்போது கேட்டிருக்கேன், ஏன்னா எம்எல்ஏ பதவி ஏன்னா தூக்கி போட்டு அதுல இருந்துட்டே இருந்திருக்கலாமே. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருமா மனுஷன், என்னப்பா பெரிய எம்எல்ஏ பதவி, 5 வருஷம் தளபதியின் பக்தன், அது ஆயுள் முழுசும் கடைசி வரைக்கும் கூட இருக்கும்பா. நான் அரசியலா பேசலாமா, நான் கேட்கறது ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த குழந்தைங்களா இருக்கு பாருங்க, அந்த குழந்தைய பார்த்தா குழந்தையா மாறிடுவார். பெண்களை பார்த்தா அவர்கிட்ட கத்துக்கிட்டது நான், எந்த பெண்ணை பார்த்தாலும் வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு 2வது வார்த்தையிலேயே சகோதரனாக மாற்றக்கூடிய மாயாஜலக்காரர். இந்த குழந்தைகளை நினைச்சு பாருங்கம்மா. அடுத்த தேர்தலில் அடுத்த தலைமுறை யோசிச்சு பாருங்க. ஒரு சத்தியம் செய்யறேன், இங்க இருக்கிற இந்த குழந்தைகளாம் வளரும் போது ஒரு புதிய தமிழ்நாட்டை தளபதியும் அண்ணா ஆனந்து உருவாக்கி காட்டுவாங்க. இது சத்தியம். இதை தாங்க முடியாம என்ன பண்றாங்க சில பேர், நவீன கோமாளிகள். பேப்பர்லங்க துண்டு பிரசுரத்துல 8000 எழுதி கொடுத்து ஏமாத்தலாம். டே நீ இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல. கொண்டு போனா என்ன சொல்லுவாங்க, பிம்பிலிக்கு பிலாப்பி. நாங்க அப்படி சொல்ல, இறுதியாக உறுதியாக சொல்றேன், நிறைய ஆசை இருந்தாலும் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. நீங்க 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாலும் சரி, 8 பேரை இறக்கி விட்டு சேட்டப் பண்ணாலும் சரி, 10,000 ரூபாய் 15,000 ரூபான்னு நீங்க பில்டப் பண்ணாலும் சரி, இங்க தளபதி அண்ணன் ஆனந்த் கையில் இருக்கிற 5 ரூபாய் விசில் உங்களை வீட்டுக்கு அனுப்பும். இன்னைக்கு டி நகர்ல கேட்கிற இந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்கணும். காலையில அடுப்ப பத்த வச்சீங்கன்னா குக்கர்ல விசில் சத்தம், சாலையில போகும்போது காவலர்கள் விசில் சத்தம், பேருந்தில் போகும்போது கண்டக்டர் விசில் சத்தம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தீனா நீ நிம்மதியா தூங்கிடலாம், எதிர்கட்சியா இருந்து தூங்கிடலாம் நினைச்சுனா உங்க வீட்டுல இருக்க குட்டி பையன் எழுப்பி சொல்லுவான், அப்பா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்றான். அடுத்த தலைமுறை கையிலும் விசில் சத்தம். ஒரே ஒரு சந்தேகம், எலெக்ஷன் அன்னைக்கு இவங்கலாம் வருவாங்களா, வெயில் அதிகமா இருக்கும் பிரச்சனை வரும். எங்க பொதுச் செயலாளர்கிட்ட உங்க சார்பா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், அண்ணன் ஏப்ரல் 23 எல்லாம் ஓட்டு கேட்கிறோம். ஏப்ரல் 23 இல்ல, எங்க தளபதியும் உங்களையும் கோட்டைக்கு அனுப்புறதுக்காக ஏப்ரல் 22 முத நாள் நைட்டே வாக்குச்சாவடிக்கு வந்து விடுவோம் என கூறி உங்களை வாழ்த்த வயதில் வயதில் அனுபவத்தில் எளிமையில் தியாகத்தில் உண்மையில் உழைப்பில் இரக்கத்தில் மன்னிக்கும் மனப்பான்மையில் எல்லாத்திலும் உயர்ந்திருக்கிற உன்னை கையெடுத்து வணங்குகிறேன் என் அண்ணனே. நீ வா, கோட்டைக்கு வா, தளபதியோடு இதே மாதிரி கைப்பிடித்து நில். தமிழகம் பார்க்கட்டும், தமிழகம் மலரட்டும், கோட்டையில் உன் குரல் கேட்கட்டும். தளபதியின் சின்னம் விசில், பொதுச் செயலாளர் சின்னம், தமிழர்களின் சின்னம், டி நகரின் சின்னம். அண்ணா ஜெயிச்சிட்டனா, நீ ஜெயிச்சிட்டனா. தர்மத்தாயின் தவ புதல்வன் கூடனா, நீ ஜெயிச்சிட்டனா. 5 நாளுமா தயவு செஞ்சமா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறோமா. இந்த 5 நாள் தெளிவா இருங்கம்மா. நான் சொன்னது போல உங்க கையில இருக்கிற குழந்தை அது வளர்வதை போல ஒரு வெற்றி தலைவர் தளபதி பொதுச் செயலாளர் இருவரையும் கோட்டைக்கு அனுப்பும் வரை, கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி மூச்சு இருக்கும் வரை நாங்கள் ஓய போவதில்லை. வெற்றி உற்று, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.